இது வந்து பார்த்தீங்கன்னா, கேலே டச் ஃபோர்ட் போயிருக்கும்போது, மேலே இவரை வந்து மீட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு லிசார்ட் ஃபேமிலியை சேர்ந்தது சொன்னாங்க. ஹார்ம்ஃபுல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய மஹிந்த ராஜபக்ஷே கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ அந்த டச் ஃபோர்ட் மேலே இருந்தே நம்மளுக்கு ஒரு வியூ கிடைக்குது இந்த ஸ்டேடியத்துக்கு. ஒரு ரிவர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ட் கேலியில் வந்து டச் ஃபோர்ட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வியூ கிடச்சிது. ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் லிசார்டு வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான். ஸோ அதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான். நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த டச் ஃபோர்ட்லேருந்து ஆப்போசிட் சைடு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் தெரியுது. இது வந்து பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பகோடான்றது ஒரு டைப் ஆஃப் புத்திஸ்ட் டெம்பிள் ஆர்க்கிடெக்சர். ஸோ லேயர்டு ஸ்ட்ரக்சரில் அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெல் ஷேப்டில் லேயர் லேயராக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வியூ வந்து நான் நிற்கிற அந்த கேலே ஃபோர்ட்ல இருந்து நடுவில் பீச் இருக்கு. பீச் தாண்டி தான் இந்த ஹில் இருக்கு. இந்த ஹில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ருமசாலா ஹில். ஓகேங்களா? இதில வந்து அ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னா, அனுமன் வந்து அ ஹிமாலயால இருந்து சஞ்சீவனி மலைய வந்து இலங்கைக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி கொண்டு வரும்போது, அந்த மலையிலிருந்து ஒரு பாகம் கீழ விழுந்ததா சொல்லப்படுது. அந்த பாகம் தான் இந்த ருமசாலா ஹில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ மிக முக்கியமான மருத்துவ குணம் உள்ள மூலிகைகள் இந்த அ மலையில கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அது வந்து ரிலேட்டட் டூ ஹிமாலயாஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே கிடைக்கிற இந்த ஸ்பெஷல் மூலிகைகள் வந்து ஸ்ரீலங்கால வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்லையாம். இந்த பகோடா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் மாங்க்ஸால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாப்பனீஸ் பீஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிய பரப்புறதுக்காக உலகத்துல பல இடத்துல வந்து இந்த பீஸ் பகோடா கட்டியிருக்காங்க. அதே மாரி இந்த இடத்துலயும் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ராமாயண ராமாயணத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறதால, இங்க ஒரு அனுமன் டெம்பிளும் இருக்கிறதா சொல்றாங்க. அகெயின் வந்து அ அ உலக வரலாற்றில வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான இடமா கருதப்படுறது. ஏன்னா, ஒரே இடத்துல புத்திசம் அண்ட் ஹிந்துயிசம் ரிலேட்டட் டெம்பிள்ஸ் இந்த மாரி முக்கியம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கிறதால. வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்ட் கேட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அ போர்ச்சுகீசியரால கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டச் உள்ள வந்துட்டு இத டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் வந்து இத அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு, அவங்களோட எம்பளம்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ் ஒண்ணு இருக்குங்க கேலியில நாங்க சுத்தி பார்த்ததுல. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க ஒரு லைட் ஹவுஸ் சைடுல 2 மரம். நான் இன்னொரு இடத்துல நான் இத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மஹிந்த ராஜபக்ஷ பெவிலியன். இது நான் ஆல்ரெடி வீடியோல காமிச்சேன் நானு. பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல டவர்ஸ் வச்சிருக்காங்க. சரி டவருக்கு ஒரு ஸ்லைடு போட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைடு போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிளாக் டவர் நெகெம்போ, டச் ஃபோர்ட்ல. ஓகேங்களா? ஸோ நெகெம்போல நம்ம ஃபர்ஸ்ட்டு சுத்தி பார்த்தத பத்தி இன்னொரு வீடியோல சொல்லியிருந்தேன். அங்க வந்து ஃபிஷரிஸ் பத்தி சொல்லியிருந்தேன் நானு. ஸோ அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டச் ஃபோர்ட் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவங்களால கட்டப்பட்டது. போர்ச்சுகீஸால கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து டச் வந்து அத டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டச் வந்து பிரிட்டிஷ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் தான் வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு மேல இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட்டோட ஒரு என்ட்ரன்ஸ் தான். இது மேல இருக்க டவர் தான். கீழ வந்து சிம்பிள் ஒரு என்ட்ரன்ஸ் மாரி இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு மேல இந்த டவர கட்டி எழுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு நினைவு சின்னமா அவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரிஜினல் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போகறதுக்கு ஆக்சஸ் இல்ல. ஏன்னா, அத வந்து இப்போ ஸ்ரீலங்கன் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு பிரிசனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்புலவாவா டவர். ஓகேங்களா? ஸோ இத பத்தி தான் இன்னொரு அந்த ரிலிஜன் பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன். நான் 4 ரிலிஜனோட டெம் அ அ கோயில்களும் வந்து ஒரே இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இதில ஸ்பெஷலே இந்த டவர பொறுத்தவரைக்கும். பட் இந்த டவர் அ பார்த்தீங்கன்னா, இதில மேல ஏறி போனீங்கன்னா, ஒரு ஹை வியூ பாயிண்ட் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லெவல் 5 சொல்லியிருக்கேன் பாருங்க. லெவல் 5னா அந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். ஸோ 5த் லெவல் ஃப்ளோர் அந்த மாரி போகும்போது, இங்க ஒரு வீடியோ எடுத்தேன் நானு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல போக, போக, போக இந்த ஸ்டேர்கேஸோட விட்த் வந்து சின்னதாயிட்டே வந்தது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர், 5 பேர் போற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க 2 பேர், 3 பேர் போற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க 2 பேர் போற மாரி இருந்துச்சு. மேல போக, போக பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேர்கேஸோட விட்த் வந்து கம்மி பண்ணிட்டே வந்திருக்காங்க. அங்க 2 பேர் அதுக்கு மேல வந்து இடிச்சுட்டு போற மாரி இருந்துச்சு. அ கடைசி ஒரு 2 அந்த ரோல் ஆஃப் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் ஏறும்போது நான் அங்க ஏறல. ஏன்னா வந்து ஒரு ஆள் போறதுக்கே அங்க கஷ்டமா இருந்தது. அ அதுவும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ லெவல் 5 போட்டிருந்தோம் இல்லையா? அங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, எனக்கு வியூ இருந்தது. பட் அதுக்கு மேல போக போக வந்து எனக்கு ஃபுல்லா க்ளவுடியா அந்த ஃபாக் மாரி இருந்தது. விசிபிலிட்டியே சுத்தமா இல்ல. அதனால அதுக்கு மேல நான் போகல. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கேலி டச் ஃபோர்ட்டுக்கு மேல உள்ள டவர். ஓகேங்களா. இதில வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னா, இந்த டவருக்கு இன்னொரு பேரு இருக்கு. ஆந்தனீஸ் மெமோரியல் கிளாக் டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஆந்தனீஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் பிளஸ் சர்ஜன். அவர் வந்து மக்களுக்காக நெறைய நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் எ டாக்டர் அண்ட் ஆல்சோ அவர் வந்து கவர்ன்மெண்ட் சைட்ல வந்து ஒரு போஸ்டிங் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஒரு மெம்பரா இருந்திருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவர் மக்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி நெறைய குரல் கொடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் என்னென்ன பண்ணாருன்னு தெரியாது. பட் மக்களுக்காக நெறைய நன்மைகள் பண்ணியிருக்காரு. அதனால இந்த டவர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க லோக்கல்ல இருக்க மக்களே வந்து அவங்க ஃபண்ட் பண்ணி இந்த டவர எழுப்பியிருக்காங்க. அதில இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த கிளாக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கிளாக் வந்து டாக்டர் ஆண்டனீஸ் ட்ரீட் பண்ண ஒரு பேஷண்ட் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா அவரே ஃபுல் காச பேர் பண்ணி இத டொனேட் பண்ணியிருக்காரு. கேலிலியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த சுத்தி அ 4 விதமான கோயில்கள் இருந்தது. ஒரு ஹிந்து கோயில் பார்த்தேன். சர்ச் ஒண்ணு பார்த்தேன். அந்த சர்ச் சைட்ல ஒரு மதர் மேரி ஸ்டாச்சு இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் இருக்கு. ஓகேங்களா. இந்த மாஸ்க் வந்து அந்த டச் ஃபோர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சரவுண்டிங்ஸ் உள்ளேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரோட் சைடா வரும்போது, இந்த புத்தர் ஸ்டாச்சு ஒண்ணு பார்த்தேன் நானு. இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அந்த மாரியான இடத்துல தான் ஒவ்வொரு கோயிலும் இருந்தது. அகெயின் வந்து எனக்கு அந்த காமனா எல்லா ரிலிஜனையும் அக்செப்ட் பண்ற அந்த மென்டாலிட்டி வந்து ஸ்ரீலங்கால இருக்கிறது வந்து எனக்கு திருப்பி நினைவுக்கு வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க நுவாரா எலியா வழியா வந்து எல்லா போகும்போது இந்த இடத்த பார்த்தோம். ஆ இந்த போஸ்ட் ஆஃபிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பிரிட்டிஷ் காலத்தில கட்டப்பட்ட ஒரு போஸ்ட் ஆஃபிஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டியூடர் ஆர்க்கிடெக்சர் டைப் ஆஃப் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரெட் பிரிக்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. பிளஸ் ஒயிட் கலர் விண்டோஸ் இருக்கு. இந்த ரூஃப் பாருங்க. அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பில்டிங் இது. அதுக்கப்புறம் டால் பில்டிங்ஸ் எழுப்பி, அதுவும் வந்து அந்த ரூஃப் டைப் உங்களுக்கு தெரியும். பிரிட்டிஷ் ஆர்க்கிடெக்சர்னாலே அங்க ஒரு கிளாக் டவர் டெஃபினட்டா வந்துருது. இதுவும் அதுதான். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கிளாக் டவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஆ டச் ஐயோ இல்ல போர்ச்சுகீஸ் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டச் அத டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து பிரிட்டிஷ் எடுத்திருப்பாங்க. அவங்க மேனேஜ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது பிரிட்டிஷே கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் போஸ்ட் ஆஃபீஸா மட்டும் இல்லாம, ஒரு கல்ச்சுரல் ஹெரிடேஜாவும் மெயின்டெயின் பண்றாங்க. எஸ்பெஷலி பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் வந்து இங்க அ மேனேஜ் பண்ணத வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இத இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் ரெனோவேஷன் ஒர்க்லாம் இங்க போயிட்டுருக்கு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் போஸ்டல் சர்வீசஸ் ஒர்க்க தாண்டி இன்னொரு ஸ்டாலும் உள்ள இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா,
ஆ ஸ்டாம்ப்ஸு, போஸ்ட் கார்ட்ஸு, கிரீட்டிங் கார்ட்ஸு எல்லாமே இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள போய் எடுத்த ஃபோட்டோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி போஸ்டல் லெட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு பாக்ஸு. எந்தெந்த டைம்ல எடுக்குறாங்கன்றது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வால் போஸ்டர் மாரி ஒண்ணு இருக்கு. இது அச்சு அசல் அகெயின் அந்த இந்த பில்டிங்க அ அ ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கு இந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா. வெளியில வந்து உங்களுக்கு இந்த போர்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எழுதியிருக்காங்க. பிரதேச அஞ்சல் அத்தியட்சகர் அலுவலகம், நுவரெலியா. இது இங்க மட்டும் இல்லங்க. எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ் வாசல்லயும் அந்த போர்டு இருந்துச்சுன்னா, அங்க சிங்கள மொழியில, ஆங்கில மொழியில, அப்புறம் தமிழ் மொழியில எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, நான் அந்த ஸ்டால் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அங்க வந்து ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினேங்க. ஸோ, இதுதான் அந்த போஸ்ட் கார்டு. இது வந்து ஹேண்ட்மேட் போஸ்ட் கார்டுன்னாங்க. ஸோ, இது யாருக்கும் அனுப்பல. ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இது வாங்குனேன். இதுல ஒரு சில இடங்கள் போட்டிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பின்னவாலா பத்தி சொல்லியிருந்தேன். எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ் பத்தி. அதுக்கப்புறம் கேண்டி பத்தி சொல்லியிருந்தேன் நானு. கேண்டி டூ எல்லா ட்ராவல் பத்தி சொல்லியிருந்தேன் நானு. இங்க பார்த்தீங்கன்னா, நுவாரெலியா. ஸோ, இந்த இடத்துல தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இங்க பாருங்க. இந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் படம் போட்டிருக்காங்க. இன்னொன்னு நான் சொல்லியிருந்தேன், ஒரு லைட் ஹவுஸ் வந்து பார்த்துட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. 2 பக்கம் மரம் இருக்கு அப்படின்ட்டு. இதுதான். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. அடுத்தடுத்த பார்ட்ல மீதி வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இத பத்தி. தேங்க் யூ.